இதுதான் வந்து சென்னை போர்ட் என்ட்ரி. டேங்க்லாம் வண்டிக்கு லோடு பண்ணுறாங்க பாருங்க, அது வந்து இந்த பாம் ஆயில். இது வந்து கடற்படையோட கப்பல். இது பாருங்க தான் கண்டெய்னர் கார்கோ ஷிப்பு. 1 2 3 ஒரு 3 மாதத்துக்கு வந்து இந்த வண்டியோ இல்லை நானோ ஹார்பருக்குள்ளார என்ட்ரி பண்ண முடியாது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸில் வந்து நிற்கிறேன். நேற்று நைட்டே வந்துட்டேன். இன்றைக்கி சாயந்தரமே ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் பில்லு தரல. அதான் போய்ட்டு மலாட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன், பச்சை மலாட்டை. இன்னும் இவங்க எப்படி பார்த்தாலும் பில்லு ரெடி பண்ணிட்டேன் தான் சொல்கிறாங்களே தவிர வந்து போச்சு சொல்கிறாங்களே தவிர ஆனால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு 11 மணி போல் அந்த டைமில் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டைமில் கொடுத்துட்டு போனால் நாங்கள் லைனில் நவுத்திட்டு போகணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைட்டில் அவங்க அங்கே விட்டு தூங்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. எப்போ தருவாங்கன்னு தெரியல. தந்தவுடனே இங்கேருந்து எடுத்துன்னு போய் ஹார்பரில் இறக்கணும். இறக்கிட்டு ஏதோ ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். கடைசியாக எப்போ வீட்டுக்கு போகணும் எனக்கே ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு லீவு கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. வண்டிக்கு வேறு ஆள் இருந்தால் மாற்றி விட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கலாம் என்ன நடக்குது. நம்ம வண்டி இதோ நிற்குது. மக்களே, தலையை பார்த்தீங்களா? தலையை கொண்டு போய் கடையில் கொடுத்து செதுக்கிட்டு வந்துட்டேன். வெளியே போய்ட்டு ஒரு டீ கடை இருக்குது, போய்ட்டு டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம். இதுதான் வேறு ஸ்பில் பிரிண்டிங் பண்ணுற இடம். இது கேட்டு. லைன் வெளியே இல்லை. லைன் இல்லாத போது அவுட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே மக்களே. ஆப்போசிட்டில் டீ கடை கூட இல்லை, அதுவும் மூடி தான் இருக்குது. டீ கடையும் இல்லை. திரும்ப வண்டிக்கு போயிட்டுருக்கேன். சரி பார்த்துக்கலாம். மக்களே, நான் மகாராஷ்டிராவில் இருக்கும்போது மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் வெயில் பயங்கரமாக கொளுத்துது. பாருங்க, எல்லாம் சீல் கட்டிங் பண்ணுவாங்க இதுக்கு மேலே. அதுக்கு அடியில் படுத்துட்ருக்கிறத பாருங்கள். நம்மளும் போயிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருவோம். சென்னைக்கு வந்து மழையே பெய்யலேன்னு பார்த்துட்டு இருந்தேன். லைட்டாக இப்போ தான் தூறல் போடுது. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆகுது. பில்லு கொடுத்துட்டாங்க. போயிட்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு வண்டியெல்லாம் கிளம்ப சொல்லலாம். 18:10. நான் தனியாண்ணா அந்த பில்லெல்லாம் கொடுத்தாச்சு மக்களே. நான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், காலையிலே வானம் எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக வெளிச்சம், மழை பெஞ்சு கீழே எல்லாம் ஈரமாக இருக்குது. வானம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் எந்த அளவுக்கு அந்த கிளியராக தெரியுதுன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. ஏதோ நம்ம வண்டி. அந்த மக்களே புறப்படலாமா ஹார்பருக்கு? இது வரைக்கும் லைன் கிடையாது. ஆனால் நைட்லேருந்து பார்த்த ஒன்றும் அந்தளவுக்கு லைன் இல்லை. எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். அதுதான் மழை மேகத்துடன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டீ குடிக்கலாம் நிப்பாட்டி இருக்கேன். எழுத்தாப்புல டீ கடை. மக்களை இங்கே பாருங்கள், படகு பெரிய போட்டு செய்கிறாங்க. மர போட்டு 2 இருக்குது பாருங்கள். இதோ ஒன்று, 2 போட்டு செய்கிறாங்க. அது உள்ளேயும் செய்கிறாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு. ஒரு 3 டிக்கெட்டு. இதெல்லாம் நம்ம டிக்கெட்டு தான். எப்படிலாங்கிறாங்க பாருங்கள். ஒண்டியாக உட்காந்து டீயை குடிச்சிட்டு காலையிலே விநாயகர் மாதிரி உட்காந்துக்கிட்டு பாருங்கள். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ளே போகலாம் ஹார்பருக்குள்ளார. அங்கே இருந்தவங்களும் நம்ம கம்பெனி டிரைவர் தான். ஏன்னா 3 வண்டியாக போகிறோம். அதில் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டுருக்கேன். லைன் வேறு நிற்கிது, ஹார்பர் லைனு.
டீசல் வேறு அலாம் அடிக்குது அப்பப்போ. மக்களே ஜீரோ கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு நான் காசு எடுத்து மாட்டலாம், மாட்டிட்டு போகிறோம். மக்களே இதுதான் வந்து சென்னை போர்ட் என்ட்ரி, அதாவது ஜீரோ கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 இன்னு, இந்த 3 அவுட்டு. சரி வாங்க உள்ளே போகலாம். ஓகே மக்களே, ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு கேட்டு உள்ளே இன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு மக்களே. கேட்டு இன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. புது போர்ட்டா பழைய போர்ட்டானே தெரியலையே. சிஐடிபிஎல் அதாவது பிஎஸ்ஏ புது போர்ட்டு தான் போகிறோம். பழைய போர்ட்டு இல்லை, புது போர்ட்டுக்கு தான். ஆனால் புது போர்ட்டு தான் செம்ம டிராஃபிக்கில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் அவுட் பண்ணுற லைனு ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்ச நேரம் அதாவது வண்டி போய்கிட்டே இருந்தால் தெரியாது. நிப்பாட்டி வச்சிட்டாங்கன்னா அப்படியே ஜாம் ஆகிடும் லைனு. உள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, வெளியே வரதா இருந்தாலும் சரி. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் ஓயாடுன்னு ஒரு ஆடு இருக்குது, அப்புறம் ஸ்கேன் பண்ணுற ஆடு ஒன்று இருக்குது. இதுக்கு போகிறவங்க வழியிலே கொண்டு வந்து குறுக்கில் வண்டி நிப்பாட்டிக்கிட்டு வெளியே போகிற வண்டிக்கு வழி விட மாட்டாங்க. இவர் செல்வன் இருக்கிறாரு. ஏன்னா உள்ளாரே லோடு எதனா ஏற்றுறாங்களா இல்லை லோடு என்ன எதுன்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஹார்பருக்குள்ளே இந்தியன் ஆயில் வந்து பெட்ரோல் டீசல் பிடிக்கிறது இதான் மெயின் கேட்டு. மக்களே இது ரைட்டில் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, டேங்க்கில் வண்டிக்கு லோடு பண்ணுறாங்க பாருங்க. அது வந்து இந்த பாம் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், அந்தமாரி எடிபிள் ஆயில்னு சொல்லிட்டு போர்டு போடுறதுக்குள்ள அது வந்து டேங்க்கில் வந்து லோட் ஆகிற இடம் இது. இதே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு தான் இருக்குது. லைட்டாக போய் நிற்குதா நிற்கலையான்னு இதுக்கு மேலே தான் தெரியும். பாரிஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் பில்டிங் இருக்குது. பழைய காலத்து பில்டிங் 2 இருக்கும். இதில் ரெட் பில்டிங்கு இது தானா, அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை பீச் ஸ்டேஷனோட ஆப்போசிட் இந்த ஒரு பில்டிங் இருக்கா, அதே மாதிரியே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், பழைய பில்டிங். இந்த ரெட் பில்டிங்னு சொல்கிறாங்களா, அது இது தானான்னு கொஞ்சம் எனக்கே டவுட்டாக தான் இருக்குது, தெரியல. யாருனா தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். வந்தாச்சு மக்களே நியூ ஹார்பர் இன்கேட்டுக்கு. சர்வேர் வந்து சர்வே பண்ணி பேப்பரெல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு. கீழே நிற்காத வண்டிக்குள்ளே ஏறுனே சொல்லிட்டுருக்கேன். ஹார்பர் உள்ள கீழே இறங்கி நிற்கக்கூடாது தான், இருந்தால் பிளாக் லிஸ்ட்டில் போடுவோன்னுவாங்க. அதனால் சரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, வண்டியில் ஏற்றேன். லைன் மூவ் ஆன உடனே அப்படியே லைன்லேயே போயிட்டு இறக்க வேண்டியது தான். வண்டி கொஞ்சம் குறுக்கால நிப்பாட்டிடுறாங்க 2 பக்கமும், போகிறதுக்கு வழியே கிடைக்க போய்.
செக்யூரிட்டி வந்து தொப்பி போடு. லாக்கு திருப்பி விடுவோம். பாருங்க ஒரு கப்பல் ஒன்று நிற்குது. மக்களே இது வந்து கடற்படையோட கப்பல். இது பாருங்க தான் கண்டெய்னர் கார்கோ ஷிப்பு. ஆர்டிஜி மேலே இருக்குது பாருங்க, மேலே இருக்குது. எத்தனை இருக்குது மொத்தமாக? 1 2 3 கப்பல் இருக்குது மொத்தமாக. மக்களே அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சைலன்சர் எக்ஸாஸ்ட். மேலே இருக்குது பாருங்கள், எத்தனை இருக்குது பாருங்கள். அதில் 3 ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அது தனித்தனி பழுப்பாக வரும், அதனால் ஒரே இதுவாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது பாருங்கள் கடற்படையோட கப்பலுக்கு வந்து சைலன்சர் மேலே ஃப்ரண்ட்டில் இருக்குது. எல்லா கப்பலுக்கும் பின்னாடி தான் வரும், இது வந்து பேக் சைடு. அதுமாதிரி பின்னாடி தான் வரும், அதுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நான் தெரியல. சரி ரொம்ப நேரம் கீழே நிற்கக்கூடாது, லாக்கை திரும்பிட்டு வண்டிக்குள்ளே ஏறணுன்னுவாங்க. அதுக்குள்ளே சின்னதாக காட்டில் ஒரு நிமிஷம் காமிச்சுட்டா வண்டிக்குள்ளே ஏறிடலாம். வண்டிக்குள்ளே ஏறி நின்னாச்சு, வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. கீழே நின்னா என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நோய் நாயின்னு, அதனால் வந்துட்டேன். லைனில் நிற்கிறேன். அப்படியே மூவ் பண்ணி போகும்போது கண்டெய்னர் எடுத்து வச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அவுட் பண்ணி வெளியே போக வேண்டியது தான். அவுட் பண்ணுற லைனு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிராஃபிக்கு. இறக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல வெளியே போகிறதுக்கு. அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லை ஏன்னா லோடு எதனா உள்ளாரே சொல்கிறாங்களா ஒன்றும் தெரில, இறக்கிட்ட ஒன்று தான் தெரியும். இந்தமாரி கப்பல் போய் கிட்ட போய் நின்று பார்க்கணும் அப்படின்னா விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இப்படி பக்கத்தில் போய் நின்றுட்டு ஏன்னா தூரத்துலேருந்து வேணால் கீழே இறங்கி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பார்த்துட்டு திரும்ப ஏறிணுமே தவிர ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க. அப்படியே கீழே நின்னாலும் டிரைவருக்கு ஒரு ஃபைனு, வண்டிக்கு ஒரு ஃபைனு, இல்லைன்னா பிளாக் லிஸ்ட்டுன்னுவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு வந்து இந்த வண்டியோ இல்லை நானோ ஹார்பருக்குள்ளார என்ட்ரி பண்ண முடியாது. அந்தமாரி வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறோன்னுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வேலையே ஹார்பர் லைன் ஓட்டுறதும் இந்தமாரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட். நம்ம மெயினாக ஹார்பர் கண்டெய்னர் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதுக்கே நம்ம ஆப் வச்சிட்டோன்னா 3 மாதம் வந்து வெளியில் லோடு ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரூல்ஸ் போட்டால் அதை செஞ்சு தான் ஆகணும், மீற முடியாது. என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே மக்களே, லோடை இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோடு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி போய் ஏற்றிக்கிட்டு வந்து இறக்குறதோட. கண்டெய்னரோட ட்ரெயின் லோடிங் ஆகி நிற்குது. இன்னும் எதுவும் எங்கள் ஆளுங்க எதுவும் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஃபோன் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லோடு எதனா இருக்குதா இல்லை எம்டியாக வெளியே வர சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். நான் வேறு லீவு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆளுங்கிட்ட கேட்டாச்சு மக்களே, வெளியே வர சொல்லிட்டாங்க. ஹார்பர் வெளியே லோடு எதோ கேட்டு பார்த்தாங்களா, இல்லைன்ட்டாங்க. அதனால் இப்போ வெளியே அவுட் பண்ண போகிறோம். ஓகே, புது ஹார்பர் கேட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் மெயின் ஹார்பர் ஜீரோ கேட்டு வந்து வெளியே போனோம். லைன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஓடி இறக்கியாச்சு, இதுக்கப்புறம் போட்டு இருக்க முடியாது. காற்றே வர மாட்டேங்குது. இருந்தாலும் வளர் டைப் தான், காற்று வர மாட்டேங்குது. சரி வாங்க வெளியே போகலாம். லைன் நிற்குது பாருங்க மக்களே. இந்த லைனில் தான் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நம்ம வரும்போது போய் இறக்கிட்டு வெளியே வந்தாச்சு. இவங்களாம் எப்படியும் போய் சாயந்தரம் ஆகிடும். இப்போ மதியம் ஆயிடுச்சு. இவங்களாம் சாயந்தரம் ஆகும் எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு. அங்கே பார்த்தது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது பாருங்க.
லோடுனாலும் எவ்வளோ சொல்ல பாருங்க. நேராக ஷெட்டுக்கு போக வேண்டியதான். வண்டியை கொண்டு வந்து ஷெட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களை. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.